இங்க பொண்ணுமே சக்தி கூட வந்த விஷயத்த எப்படியாவது வீட்டுல சொல்லணும். சொல்ல போனா பக்கத்து வீட்டக்கா இந்த மாதிரி கார்ல ஏற சொன்னதுனாலதான் ஏறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே இங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆனா எப்படியாவது எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க பொண்ணியோட மனசுல நடக்கிற விஷயத்த இங்க சக்தி அப்படியே வெளியில சொல்றாரு. என்ன பொண்ணி இதை யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு இந்த பக்கம் பொண்ணு கிட்டே கேட்கிறாரு. பொண்ணுமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு இல்ல நான் அப்பெல்லாம் நீ யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. சமாளிச்சுட்டாங்கிறது கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க யாருக்குமே தெரியாம டேரக்டா இங்க ஜெயாவோட மொபைல சிவானி பாப்பாவும் திருடுறாங்க. திருநது மட்டும் இல்லாம அவங்களுமே இங்க டேரக்டா சுந்தருக்கு வீடியோ கால் பண்றாங்க. அப்ப சுந்தரமே என்ன இது தேவோட நம்பர்ல இருந்து வீடியோ கால் வருது, ஒரு வேளை சிவானியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க சுந்தரமே கால் அட்டன் பண்றாங்க. கால் அட்டன் பண்ணோன்னு இங்க சிவானி பாப்பாவுமே சுந்தர திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்ட, எதுக்காக இப்படி என்கிட்ட சொல்லாம நீ வேலைக்கு போயிட்டு இருக்க, சொல்லப்போனா என்ன பாக்கணும்னு உனக்கு அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் சுந்தர் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுந்தரமே இல்லம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் அதனாலதான் வந்துட்டேன், இப்போதைக்கு அப்பாவால வர முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த சிவானி பாப்பாவுமே இல்ல எனக்கெல்லாம் தெரியாது, நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வந்தே தீரணும், நாளைக்கு எனக்கு ஸ்கூல் முடிஞ்சு போற பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லிருக்காங்க, கண்டிப்பா அம்மா வருவாங்க, அதே நேரம் நீங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தர் கிட்ட சிவானி பாப்பாவும் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க சிவானி பாப்பா சுந்தர் கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயத்த இங்க ஜெயாமே கவனிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாம சரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுமே வெளியே நின்று இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சிவானி பாப்பாவுமே இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி நாளைக்கு வரல அப்படின்னா அவள் தான் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிவானி பாப்பாவும் கோச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க சுந்தரமே சரிமா விடு, நாளைக்கு கண்டிப்பா நான் ஸ்கூல் முடிகிற டைமுக்கு உங்க ஸ்கூல் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தரமே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சிவானி பாப்பாவும் அங்க சுந்தருக்கு பாய்ப்பா நீங்க நல்லா தூங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மொபைலுமே கட் பண்றாங்க. சொல்ல போனா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜெயாவுக்குமே இங்க எப்படியாவது சுந்தரையும் பவானியும் சேர்க்க இப்ப கண்டிப்பா சிவானி பாப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, அவன் மூலமா தான் நம்ம இது எல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெயாமே டேரக்டா சிவானி பாப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சிவானி என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிவானியுமே ஒண்ணு இல்ல நான் சும்மா தான் வந்தேன் பாட்டி அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இன்னொரு பக்கம் எங்க ஜெயாவுமே இங்க பாரு நாளைக்கு உங்க டாடி ஸ்கூலுக்கு வரும்போது நீங்க அவரை அப்படியே நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடணும், ஓகேவா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த மாதிரி உங்க அப்பாவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பாட்ட ப்ராமிஸ் கேட்கறாங்க. உடனே சிவானி பாப்பாவுமே அப்பா ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்களே ஒர்க்க முடிச்சுட்டு வந்துருவாங்க, அப்புறம் எதுக்கு அவரை நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெயாவுமே இல்லம்மா நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கு போட்டு ஆனா நீ கூட்டிட்டு வந்துடணும், எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி இங்க சிவானி பாப்பாவோட மனசுல ஒரு சின்னதா ஒரு ஆசையை ஏற்படுத்தி விடுறாங்க. சொல்லப்போனா இதுக்கு ஏற்ற மாதிரி சிவானி பாப்பாவுமே கண்டிப்பா நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பவானியோட மனசுலயுமே இனிமேல் சுந்தர பார்க்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க டென்ஷன் தன்னோட மனசுக்குள்ள வச்சுட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையை எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க பவானியுமே சிவானி பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பொண்ணுமே இன்னும் வேலை கிளம்பாம இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு பொண்ணு இன்னைக்கு லீவா அப்படின்ற மாதிரி இங்க பவானி பொண்ணு கிட்ட கேட்கறாங்க. ஆனா பொண்ணுமே இல்லக்கா இன்னைக்கு ஒரு ஜிம்முக்கு போக வேண்டியது இருக்கு, சொல்ல போனா எங்கேயாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போல இருக்கு, அந்த ஃபங்க்ஷன்ல அந்த ஜிம் ஓனருக்கு தான் பண்ணணும், அதான் எங்க பியூட்டி பார்லர் ஓனரோட ஃப்ரெண்ட் அவங்க, அதனால பர்சனலா நானும் ஒரு பொண்ணு மட்டும் போவோம் அப்படின்ற மாதிரி எங்க பொண்ணுமே பவானி கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு சரி பொண்ணி நீ போறதா தான் சொல்லி அவனை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி பவானி சொல்றாங்க. ஆனா பொண்ணுமே இல்லக்கா நீங்க பாருங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டே வருவாங்கக்கா அவங்க கூட நான் டூ வீலர்ல போயிருவேன் அப்படின்ற மாதிரி பொண்ணுமே சொல்லிட்டு இப்போ போல அங்க இருந்து கேஷுவலா அந்த ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ஜெயாவுமே எப்படியாவது இன்னைக்கு அருளை மீட் பண்ணி அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை அவன்கிட்ட கொடுத்துடணும், இனிமேல் நம்ம மாப்பிளைக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி இந்த பிரச்சனையை நம்ம தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு முடிவு எடுத்து டேரக்டா இங்க காலையிலே அருளுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம இங்க பாருப்பா நான் ஜெயலட்சுமி பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அருள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவருமே ஆப்போசிட்ல சொல்லுங்க மேடம், என்ன மேடம் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க, நான் சொன்னதை யோசிச்சு இப்பதான் நீங்க உங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சா, சொல்ல போனா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா தெரியுது அப்படின்ற மாதிரி இங்க அருளுமே பயங்கரமான ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது தெரியாத ஜெயாவுமே இங்க பாருப்பா நான் வீட்டுல பேசிதான் ஏதாவது முடிவு பண்ணும், இப்போ நீ கேட்ட மாதிரி 5 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துறேன், இதுக்கு மேல என் மாப்பிள்ளை வழிக்கு என் பொண்ணு வழிக்கு நீ வரக்கூடாது, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதை நீ பண்ணுவேன்னு சொன்னா கண்டிப்பா நான் அந்த பணத்தை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அருளுமே இப்போ உங்களையே சுந்தரத்தை சொல்ற மாதிரி இங்க பாருங்க நான் எப்போ சொன்ன வாக்கு காப்பாத்துவேன், எனக்கு தேவை இப்போதைக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி அங்க அருளுமே பேசி முடிக்கிறாரு. அதே நேரம் ஜெயாவுமே சரிப்பா இந்த மாதிரி மதியானம் ஒரு 2:30 கரெக்டா இந்த பார்க்குக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அருள்கிட்ட சொல்லிட்டு காலையுமே கட் பண்றாங்க. கட் பண்ண அடுத்த செகண்டே இந்த பக்கம் பெரியசாமிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம பெரியசாமி நீ என்ன பண்றேன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் வித்ரா பண்ணிட்டு நேரா எனக்கு வந்து வீட்டுல கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட பெரியசாமியுமே ஏதாவது ஃபைல் பண்ணுமா மேடம், ஏதாவது இந்த பேர்ல பில் போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எந்த பேர்லயும் பில் போட வேண்டாம், 5 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் என்கிட்ட கொண்டு போடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயா சொல்றாங்க. இது கேட்டோன்னு பெரியசாமியுமே ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. கட் பண்ணது மட்டும் இல்லாம என்னாச்சு இந்த மாதிரி சுந்தர் கேட்ட மாதிரி இந்த அம்மாவும் பணத்தை பல்கா கேக்குது, என்னாச்சு இவங்க குடும்பமே இறங்கி மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பெரியசாமி யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த சக்தி சண்முகத்தையும் நினைச்சிட்டு ஐயோ வேண்டாம் இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்டதை நம்ம எடுத்து கொடுக்க போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டைரக்டா போயிட்டு ஜெயலட்சுமி அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கேஷா வித்ரா பண்றாரு. அந்த வித்ரா பண்ண கேஷையுமே எடுத்துட்டு டைரக்டா ஜெயலட்சுமி வீட்டுக்கு வராரு. அப்ப கரெக்டா ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது எங்க பவானியுமே சிவானி பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறதுக்காக அவங்களுமே அங்கிருந்து வெளியில வராங்க. அப்ப வரும்போது பெரியசாமியை பார்த்துட்டு பவானியுமே ஒரு முறை முறைச்சிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. அப்ப பெரியசாமியுமே இங்க ஜெயாவை பார்த்து ஜெயா கையில அந்த பணத்தை கொடுக்குறாங்க.
இங்க பாருங்க மேடம், நீங்க கேட்ட மாதிரி 5 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுத்துட்டு, சரி மேடம் நான் போயிட்டு வரேன், ஏதாவது ஒர்க்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பெரிய சமயம் அங்கிருந்து கலந்துக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பணத்தை வாங்கின ஜெயாமே டைரக்டா அந்த பணத்தை யாருக்குமே தெரியாம தன்னோட பர்ஸ்ல மறைச்சு வைக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்களுமே வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம தான் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா யாருக்கும் சந்தேகம் வராம இது எப்படியாவது நம்ம அருள்கிட்ட கொடுத்து நம்ம மாப்பிள மேல இருக்க கரையை நம்ம தொடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுமே வீட்டுல இருந்து யாருக்குமே தெரியாம அந்த பணத்தை எடுத்துட்டு இங்க அருளை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அதே நேரம் அங்க அருளுமே இங்க ஸ்வேதாவோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அந்த சுந்தர ஏமாத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20-22 லட்சம் வரைக்கும் ஆட்டே போட்டோம். அதே மாதிரி இந்த அம்மா வச்சு அதை விட 2 மடங்கா எடுக்கணும். இப்பதான் அந்த அம்மாக்கு 5 லட்சம் ரூபாயில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு மேல போக போக பல்கா கேட்க வேண்டியதான், நம்ம கேட்கறதே தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசும் ஸ்வேதாவும் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பொண்ணையுமே இங்க பியூட்டி பார்லர் ஓனர் சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கு போய் பக்கவா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருந்து பொண்ணியும் அந்த பொண்ணு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுக்குமே ஒரு எமர்ஜென்சி கால் வர, சரி நான் போயிட்டு வரேன் பொண்ணி, நீ கொஞ்சம் பாட்டோ மட்டும் பிடிச்சி போயிரு அப்படின்ற மாதிரி பொண்ணையுமே அங்க நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு எப்பவும் போல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் பொண்ணுமே சரி ஓகே கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்குக்கு பின்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்க போய் நம்ம பஸ் ஏறி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணுமே ரொம்பவே கேஷுவலா இங்க பார்க்க பார்த்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஜெயாவும் அருளும் மீட் பண்ண போறதே அந்த பார்க்ல தான். அங்க வச்சுதான் இந்த பணத்தை கொடுக்கறத முடிவு பண்ணிருக்காங்க. இது இங்க பொண்ணுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் எங்க பவானியுமே சிவானி பாப்பாவை கூட்டுறதுக்காக எங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் சுந்தரமே அதுக்கு முன்னாடி சிவானி பாப்பாவை பார்க்க போயிட்டு இந்த மாதிரி என் பொண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவங்க தான் சிவானி அப்படின்ற மாதிரி பேர் சொல்றாங்க. ஆனா சிவானியோட கிளாஸ் மிஸ்ஸுமே சார் நீங்க சுந்தர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாமா என்னாச்சு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்தா என்னோட பொண்ணு அனுப்பக்கூடாது, அவங்கள பேசக்கூட அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால என்ன மன்னிச்சிருங்க, அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் அவங்க உங்க பொண்ணு உங்களை மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் சுந்தருக்கு கொஞ்சம் கோபம் வருது. அதே நேரத்துல இருந்தாலும் சார் வேற வழி இல்ல, நம்ம பண்ண தப்பா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரமே கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டு கரெக்டா அந்த ஸ்கூலுக்கு வெளியில வந்து நிக்கிறாரு. எப்படினாலும் பவானி வருவா, அவ கண்டிப்பா சிவானி பாப்பாவை கூப்பிடுறப்போ நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தரமே வெளியில நின்றுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இங்க பவானி வந்து இந்த பக்கம் சிவானி பாப்பாவை அந்த கிளாஸ் ரூம்ல வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வெளியில வரும்போது இந்த பக்கம் சிவானி பாப்பாவுமே சுத்தி முத்தி தேடிக்கிட்டே வராங்க. என்ன யாரையுமே காணும்ட்டு இதை பார்த்துட்டு இருக்க பவானியுமே என்னாச்சு நீ யாரை தேடுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லமா நேற்று நைட்டு டேடிக்கு கால் பண்ணேன், டேடி இந்த மாதிரி இந்த டைம் என்ன பார்க்க வரேன்னு சொன்னாங்க, ஆனா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவானி பாப்பா கேட்கறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் பவானிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. நான் எத்தனை டைம் சொல்றது இந்த மாதிரி அவரை தேடக்கூடாது, ஒரு வேலையில இருக்காருன்னு சொன்னல, அவரை பத்தி எல்லாம் பேசாது அப்படின்ற மாதிரி இங்க சிவானி பாப்பாவையும் வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா சிவானி பாப்பாவுமே இல்லமா டாடி எனக்கு பிராமிஸ் பண்ணாரு, கண்டிப்பா இன்னைக்கு என்ன பார்க்க வரேன்னாரு அப்படின்ற மாதிரி இங்க சிவானி பாப்பா பயங்கரமா அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா சுந்தரமே இங்க சிவானி பாப்பாவையும் பவானியும் பார்த்துட்டு அவங்க கிட்ட போகிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறதுனால தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சிவானி பாப்பாவுமே சுந்தர கவனிச்சிடுறாங்க. அப்ப அங்க இருக்காங்க, அப்ப வாங்கப்பா என்னப்பா என்ன பார்க்க வரேன்னு வந்துட்டு நீங்க அங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிவானி பாப்பாவும் கூப்பிடுறாங்க. அப்ப பவானிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அவங்க ரொம்ப சைலண்டா இங்க நடக்கிற விஷயங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சுந்தரமே சிவானி பாப்பாட்ட வந்து, பாப்பா நான் ஒர்க்ல இருக்கேன்னு சொன்னேன்லமா, அதனாலதான் என்னால வர முடியல, இப்ப நான் பார்த்துட்டு நான் அப்புறம் போயிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சுதான் வருவேன் அப்படின்ற மாதிரி சிவானி பாப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா சிவானி பாப்பாவுமே ரொம்பவே அன்போட இந்த பக்கம் சுந்தர்ட்ட, அப்பா நீங்க வீட்டுக்கு வாங்கப்பா, நீங்க வீட்டுல எல்லாமே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அது மட்டும் இல்லாம என்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் இப்ப நான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க எப்பவுமே நான் ஹோம்ஒர்க் பண்ணா என்ன என்கரேஜ் பண்ணுவீங்கல்ல, இப்பெல்லாம் எங்க நீங்க என்கரேஜ் பண்ண வரதே இல்ல, அது மட்டும் இல்லாம என்கிட்ட நீங்க அதிகமா காலை பேச மாட்டேன்றீங்கன்னு சொல்லி சிவானி பாப்பா தான் மனசுல சுந்தர எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க சுந்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது கேட்க சுந்தருக்கு இங்க பயங்கரமா மனசே வலிக்க ஆரம்பிக்குது. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நம்ம கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோமே அப்படின்ற மாதிரி அவருமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இங்க பவானியுமே இங்க சுந்தர பார்த்து மறைக்கிறாங்க. அப்ப சுந்தர பார்த்து பவானி ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, என்னையும் என் பொண்ணையும் தயவு செஞ்சு விட்டு போயிடு, ஏன்னா நீ பண்ணதுக்கு கண்டிப்பா நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணிருப்பேன், எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை இப்ப நான் வெளியில விட்டு நடமாட விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க பவானி மிரட்டி விட்டுறாங்க. இப்படி சொன்ன உடனே இங்க சுந்தரமே எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல சிவானி பாப்பாவையும் பவானி கூட்டிட்டு அவங்கள வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு சைடு இங்க பொண்ணையுமே நடந்து வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பார்க்ல இங்க ஜெயாவோட கார் நிக்கிறது கவனிக்கிறாங்க. என்ன இது அத்தையோட கார் ஆச்சு, இது எப்படி இங்க நிக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கரெக்டா பார்க்ல எட்டி பார்க்கவும் ஜெயாவும் அருள்னு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன இது அத்தை இந்த ஆள் கூட என்ன பண்றாங்க, ஒருவேளை இந்த ஆளுக்கு சுந்தர் மாதிரி இவங்களும் பணம் கொடுக்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஆப்போசிட்ல இருக்க ஜெயாவுமே தன் பர்ஸ்ல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து இந்த பக்கம் அருளை பார்த்து நீட்டுறாங்க. அந்த பணத்தை அங்க அருள் கையில கொடுத்துட்டு, இங்க பாரு இதுக்கு மேல என்னோட மாப்பிளையோட வரைக்கும் என்னோட பொண்ணோட வரைக்கும் நீ வரக்கூடாது, இதோட முடிஞ்சது அப்படின்ற மாதிரி எங்க ஜெயா சொல்றாங்க. ஆனா அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் அமைதியா இருந்த அருளுமே அந்த பணத்தை வாங்கணும்னா தாசா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன ஏமாத்தல நினைக்கிறீங்களா, அப்படிலாம் நடக்கவே நடக்காது, என்னோட தங்கச்சியோட கடைசி வாழ்க்கை வரைக்கும் அவளுக்கு என்னென்ன தேவை இருந்தாலும் கண்டிப்பா நான் உங்க கிட்ட தான் பணத்துக்கு வருவேன், ஏன்னா நீங்க தான் அதுக்கு சாட்சி அப்படின்ற மாதிரி ஜெயாட்ட சொல்றாங்க. இதை கேட்ட ஜெயாவுமே ரொம்பவே அதிர்ந்துடுறாங்க. அவங்களையும் வச்சு என்னாச்சு அருள் நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி இந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன மறுபடியும் பணம் கேட்டுட்டு இருக்க, அதுவும் லைஃப் லாங் நான் கொடுக்கணும்னா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அருளுமே ஆமா மேடம் உங்களை பிளாக்மெயில் தான் பண்றேன், ஏன்னா உங்க மாப்பிள பண்ணது அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது, அவர் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்காரு, இந்த விஷயத்துக்கு உங்களை எல்லாம் கூண்டோட நான் ஜெயிலுக்கு அனுப்பணும்,
ஆனா உங்களை வெளியில விட்டு வச்சிருக்கேன், அதனால நான் சொல்றதை நீங்க கேட்டுதாகணும் அப்படின்ற மாதிரி இங்க அருளும் ஸ்வேதாவும் சேர்ந்து டைரக்டா இங்க ஜெயாவை மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த பார்க் பெஞ்ச்ல உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணியுமே இங்க ஜெயா கிட்ட பேசுறதுக்காக அவங்க பக்கத்துல போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க பொண்ணியை பார்த்த ஜெயாவுமே தன் கண்ணுல இருந்து வர கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு, என்னாச்சு, நீ எதுக்கு நீங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி எங்க பொண்ணுகிட்ட ரொம்ப கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பொண்ணுமே ஜெயா பக்கத்துல உட்காந்து, இங்க பாருங்க அத்தை, நீங்க பண்றது தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்காக தான் நான் சொன்னேன், நீங்க இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அவங்க ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க சுந்தர் கிட்டே பணத்தை ஏமாத்தி புடுங்கிட்டு இருந்தவங்க. சுந்தர் எதுக்காக 15 to 20 லட்சம் வரைக்கும் உங்க கம்பெனி அக்கௌண்ட்ல ஏமாத்துறாங்கன்னு தெரியுமா? அதுக்கான முக்கியமான காரணமே அங்க சுந்தரமே வந்து ஏமாந்து போய் இவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப நம்ம இந்த விஷயத்த ரொம்பவே சாதாரணமா விட்டோம்னா இங்க பவானி அக்கா வாழ்க்கையில இவங்களே வந்து ஒரு பெரிய தடையா வந்து நிற்பாங்க. கடைசி வரைக்கும் நீங்க பணம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யாருக்கும் பயப்படாம தயவு செஞ்சு ஒரு தைரியமான முடிவெடுங்க. நீங்க எப்பவுமே ஒரு தைரியமான பெண் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க பண்ற எந்த விஷயமும் உங்க மனசாட்சிப்படி நீங்க எதுவுமே செயல்படல. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், பவானி அக்கா வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணியுமே இங்க ஜெயாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க.